நடிகர் சாந்தனு ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு ஃபோட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காரு. அத பார்த்து ரசிகர்கள் எல்லாமே நெறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு? என்ன ஃபோட்டோ அது? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட இறப்பு எல்லாருக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட இறப்ப தொடர்ந்து சோசியல் மீடியால நெறைய பேர் வந்து தங்களோட வருத்தத்த பகிர்ந்திருந்தாங்க. நேர்லயும் பகிர்ந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. அண்ட் இப்ப அவரோட வீட்ல அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுருந்துருக்காங்க. பொதுவாவே ஹிந்துஸ் முறைப்படி ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா 8வது நாள் அப்படி இல்லனா 16ஆம் நாள் வந்து சாமி கும்பிடுவாங்க. அண்ட் அப்படி சாமி கும்பிடும்போது, அவங்களுக்கு பிடித்தமான எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அத வந்து பண்ணிருவாங்க. சாக்லேட்டாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு பெர்சனலா பிடிக்கும். அசைவம் பிடிக்கும், இல்ல சைவம் பிடிக்கும். இப்படி எது இருந்தாலுமே அத வந்து படையல்ல ஃபுல்லாவே வச்சுருவாங்க. ஏன்னா, அப்பதான் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஐதீகமே இருக்கு. அதாவது அப்படி படைக்கக்கூடிய ஒரு சாப்பாட்ட வந்து காக்கைக்கு எடுத்து வைப்பாங்க. காக்கை வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அவங்க யார நினைச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்களோ, அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஐதீகம் இருக்கு. இது நெறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில பாக்கியராஜ் சாருக்கு அவங்களோட வீட்ல வந்து சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்படி சாமி கும்பிடும்போது, அவருக்கு பிடித்த ஏராளமான பொருட்கள வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாக்கியராஜ் சார் வந்து சைவம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாராமா. அதுலயும் அவருக்கு பிடித்தமான காய்கள் அப்படிங்கிறது ஒரு 2, 3 இருக்கு. அண்ட் அந்த காய்கறிகள்லாம் நிறையவே பண்ணி, அவருடைய ஃபோட்டோக்கு முன்னாடி மிக பெரும் அளவுல படையல் போட்டிருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுருந்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாந்தனு அவர்கள் அவருக்கு படைச்சிருந்த சாப்பாட்ட எடுத்துட்டு போயிட்டு காகத்துக்கு வச்சிருந்திருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல காக்கா வந்துரும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே காக்கா வராம இருந்திருக்கு. இதனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சோ, ஏதாவது மிஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்பவே வொரி பண்ணியிருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு காக்கா வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுருந்திருக்கு. அண்ட் அப்ப எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவ தான் சாந்தனு அவர்கள் இப்போ அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏதாவது தப்பா நடந்துருச்சோ என்ன ஏது அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்ல. நல்ல நேரத்திலேயே வந்து காக்கா சாப்பாடு எடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். சாந்தனு அவர்கள் அத ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த ஒரு நியூஸ் அப்படின்னா, கீகே அவர்கள் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தது தான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2015ல கல்யாணம் ஆகியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேல ஆகியும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. அண்ட் இந்த ஒரு நேரத்தில தான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி உலா வந்துச்சு. இத பார்த்துட்டு நெறைய ரசிகர்கள் வந்து பாக்யராஜ் அவர்களே உங்களுக்கு மறுபடியும் மகனா பிறப்பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இது அஃபிஷியல் நியூஸா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்தே வெளியிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.